ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்திங்கன்னா, நாம் இன்றைய தினத்திலிருந்து நாம் தயாரித்த சித்த மருத்துவத்தை பச்சிலை வைத்தியத்தை நம்ம பயன்படுத்த போகிறோங்க. பச்சிலை வைத்தியனோடனே நம்ம இலைகளை பறித்து மூலிகைகளை பறித்து பச்சையை நம்ம டேரெக்டாக எடுக்கலை. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் வீரியம் அதிகம், பத்தியும் ஹெவியாக இருக்கணும். நாம் இதை நிழலில் உலர்த்தி அதை சுத்தி முறை செஞ்சு அதோடைய விஷத்தன்மையை அதோடைய காட்டு அதாவது அதோடைய வீரியத்தன்மையை குறைச்சி நம்ம பாதுகாப்பான முறையில் நம்ம பயன்படுத்த போகிறோங்க ஒரு பொடியாக. இது இந்த 10,000 ரூபாய் மெடிசின்ஸ் ஒரு ஐயாவை சித்த மருத்துவரை சந்தித்து அவங்ககிட்ட பெறப்பட்ட இந்த மெடிசின்ஸ். இது ஒவ்வொரு பொட்டணத்தில் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மடித்து கொடுத்துருக்காங்க. 30 பொட்டணம் இருக்குது. இது 10,000 ரூபாய். இந்த மூலிகையை பயன்படுத்தி நாம் ரெடி பண்ணியிருக்கிறோங்க. ஓகேங்களா, நமக்கு இது ஒரு 2 மாத அளவுக்கு வர அளவுக்கு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோங்க. இதுக்கு இந்த ஒரு மருத்துவருக்கு நம்ம நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா எங்கள் ஊரில் அந்த அளவுக்கு ஒரு 80% இருந்த ஒரு ஆள் ஒரு ஆண்டுக்குள்ளார குணமாக்கியிருக்கிறாங்க, ஒரு அண்ணாவை. ஓகேங்களா, எங்கள் குடும்பத்தை ஒரு ஆள். அதனால் அந்த நம்பிக்கையில் நம்ம இதை பயன்படுத்துகிறோங்க. இது கசப்புத்தன்மை கொண்டது தான், பிளட்டை பியூரி பண்ணுறது தான். அது எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ணிட்டோங்க. இது டேஸ்ட்டை நம்ம இதுலேயும் கொண்டு வந்துட்டோங்க. இதில் உள்ள மூலிகை என்னங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம கண்டறிஞ்சு இதையும் நம்ம எடுத்துருக்கோங்க. ஆனால் கலர் டிஃப்ரெண்ட் மட்டும் வருது. ஏன்னா அவர் ஓனாக ரெடி பண்ணியிருப்பார். இப்போ நானுமே ஓனாக ஒரு சில பொருட்கள் ரெடி பண்ணினாலும் 1-2 பொருட்கள் நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கியிருக்கிறேன். அது போக போக நம்ம ரெடி பண்ணுவோம். ஏன்னா எங்கள் பகுதியில் அது கிடைக்கல. ஓகேங்களா, அவர் இருக்கக்கூடிய பகுதியோ அல்லது வேறு எங்கேனாச்சும் வெளியே வாங்கிட்டு வராரா அந்த மூலிகை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த மருத்துவத்துக்கும் நம்ம ஒரு இளைஞரை ஒரு 80% உடலில் பரவன ஒரு இளைஞரை ஒரு 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞரை நம்ம நம்மளும் அங்கே கூட்டு போய் இந்த மருந்து வாங்கி கொடுத்துருக்குறோங்க. ஏன்னா அவரோட தனிச்சு முடிவில் தான் வந்தார். ஓகேங்களா, அவரும் நான் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த குணமான நண்பரோடு நம்ம போயிருந்தோங்க. இப்போ நான் அந்த மருத்துவத்தை எடுக்கலாம். நான் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நாமளே ப்ரிப்பேர் பண்ணதை எடுத்துட்டேங்க. ஏன்னா இதோடைய காஸ்ட் டிஃப்ரெண்ட்டுக்கு என்னால் முடியாது. 10,000 மாதம் கொடுத்து நம்ம வருடத்துக்கு 1,20,000 என்னால் இழக்க முடியாது. பிள்ளைங்க படிப்புக்கும் அவசியம், ப்ளஸ் என்னுடைய பொருளாதாரமும் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் இது ஒரு வெற்றிகரமான ஒரு மருத்துவமாக குறைந்த விலையில் நமக்குனோம்னா நான் இது ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு பின்ன அந்த ஐயாவால் இது செய்ய முடியல, அவரால் பேணி காக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இது என்னன்னு தெரியாமல் போயிடும். அதை நம்ம கண்டறிஞ்சதுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன். இன்னமும் இதை 100% இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு நாள் படலாம், கொஞ்சம் நாள் பட்டு கூட குணமாகலாம். இருந்தாலும் இதில் உள்ள பொருட்கள் ஒரு 5 பொருட்களை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம இதை எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்ம சித்தர் கோயிலுக்கு போய் அங்கே பாலமுருகனை வணங்கிட்டு காளிநாதர் சித்தரை வணங்கிட்டு அதன் பிறகு அங்கே ஃபைனலாக எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் மூட நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எதை எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் செஞ்சுக்கணும். எதை எப்போ செய்யக்கூடாது தள்ளி போடணுமோ அதை தள்ளி போட்டணும். அந்த வகையில் இப்போ நம்ம வீட்டில் இப்போ தான் குளித்து முடிச்சுட்டு பையனையை ரெடி பண்ணியிருக்கிறோங்க. ஸ்கூலுக்கு ஒருத்தவங்க கொண்டு போய் விட்டுட்டு நம்ம போயிட்டு அதன் பிறகு சாமி தரிசனம் பண்ணிட்டு நம்ம அங்கே உள்ள அன்னதானம் சாப்பிட்டு வரணும்னா மணி 10 மணி ஆகிப்போம். வந்த பின்னாடி நம்ம இதை எடுக்க முடியாது. இன்னொன்று அங்கே போய் நம்ம அன்னதானம் சாப்பிட்லான்ட்டு இருக்கிறோங்க. அதனால் என்னென்னா இப்போ நான் இங்கே இப்போ மணி 6:30 இந்த டைமில் நம்ம இதை சாப்பிட்டு நாம் 1 hour மினிமம் நம்ம காலதாமதம் பண்ணணும். ஓகேங்களா, அதாவது இது மட்டுமே ஜீரணமாயிடணும். அதன் பிறகு தான் வேறு ஒரு பொருளை நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இன்னொன்று 1 மணி நேரம் கழித்து நம்ம சாப்பிடும்போது கோயில் அன்னதானம் ஃபஸ்ட்டு அங்கே போய் வணங்கிட்டு நம்ம அங்கே உள்ள அன்னதானத்தையே நம்ம சாப்பிட்டுடலாம். இன்னொன்று இதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் மட்டுமே தான் ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் அரசு பதவி பெற்ற ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு தான் எடுக்கிறீங்க. எந்த ஒரு பக்க விளைவு இல்லாதது, ஆனால் பாதுகாப்பான முறையில் அளவான முறையில் நீங்கள் பயன்படுத்தணும். உடல் சரியில்லாத சமயத்தில் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பிளட்டை பியூரி பண்ணுறது தான். ஓகேங்களா, விஷ கிடைக்கக்கூடிய ஒரு சில மூலிகையும் இதில் இருக்குது. விஷப்பூச்சி சந்துக்களுக்கான கிடைக்கக்கூடிய விஷ முறிவு மருந்தாக செயல்படக்கூடியது. ஒரு சில வியாதிக்காக ஒரு குறுகிய காலகட்டத்தில் மட்டும் எடுக்கிறது. இது நம்ம நாள்பட்டு எடுக்கிறதுனால டோஸை குறைச்சி எடுக்கணும். இன்னொன்று இதை பயன்படுத்தக்கூடிய முறைகள் மொத்தம் 3 முறைகள் உண்டு. ஒன்று சுடுதண்ணி. ஓகேங்களா, ஆவி பறக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. இது சுடுதண்ணி மிதமாக வச்சுருக்கிறேன். இன்னொன்று சூடான பாலில் குடிக்கலாம். நமக்கு கொஞ்சம் பால் ஆகாது. அது போக போக பாலை எடுத்துக்கலாம். ஏன்னா அது குளிர்ச்சி வயிற்று புண்ணுக்கு இந்த ஹீட் எதுவும் பாதிச்சிடக்கூடாது. ஓவர் ஹீட் இது கொஞ்சம் நம்ம அதுக்கான தன்மை அந்த சுத்திமுறை பஞ்சு ஹீட்டை குறைச்சி தான் எடுக்கிறேங்க. இருந்தாலும் ஒவ்வொரு பாடியோடைய ஹீட்டு அவங்க செய்யக்கூடிய தொழில் மன அழுத்தம் தூக்கன்மையினால் இந்த மெடிசின்ஸ் எதுவும் பாதிச்சு தந்துடக்கூடாதுனால நம்ம பாலில் எடுக்கிறது ரொம்ப பயன் தரும், சேஃப்டியானது. ஆனால் நான் வீட்டிலே தான் இருக்கிறேன். நல்லா நீராகாரத்தை அதிகப்படுத்திக்குவேன். ஓகேங்களா, இது சாப்பிட்ட பின்னாடி. அதனால் நான் சுடுதண்ணி எடுத்துக்கிட்டேன். தேன் அதிகபட்சமாக தேன் நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வேண்டியது. தேனை விட்டு நம்ம எடுத்தாவே அந்த தன்மை ஹீட்டை தன்மை குறைச்சிடும், மல்டி விட்டமின்ஸாக கன்வே ஆகும். அதனால் தேன் சுத்தமான தேன் கிடச்சி தேனில் பயன்படுத்துங்க. சுடுதண்ணி அல்லது சூடான பால். ஓகேங்களா, அதேமாரி இந்த சுடுதண்ணி எதுக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனையை கூட அந்த பிளட்டை பியூரி பண்ணுறதுக்காக அங்கே கொடுக்கக்கூடிய அந்த தோலுக்கான கசப்பு தோலுக்கு அந்த கசாயம்
சூடாக கொதிக்க வச்சு 5 மணிக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நல்லா கொதிக்க வந்துடும். நாங்களாம் போய் பல் துவைக்கிட்டு அதன் பிறகு வந்து ஃபைனலாக கொஞ்சம் மிதமான ஹீட்டில் இருக்கும்போது நம்ம குடிப்போங்க. சூடு ஆறிடுச்சுன்னா இந்த கசப்பு குடிக்க முடியாது. ஓகேங்களா? அதேமாரி தான் இதுவும் கெட்டி கசப்பு. இதையும் நம்ம வந்து ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க, லேபுக்கு கொடுத்து பார்த்துங்க. ரொம்ப கசப்பு. ஓகேங்களா? இதை விட இது கொஞ்சம் டோஸ் கம்மியாக தான் இருக்குது கசப்பு. இது கொஞ்சம் வீரியம், இது கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? அதனால் இந்த கசப்பு தன்மை வந்து சூடாக நம்ம பருகும்போது நமக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து அது வந்து குடிக்க முடியாமல் போகாது. நல்லாவே குடிச்சிடலாம். சூடு அடிட்டால் வாயிலே வைக்க முடியாது, அந்தளவுக்கு கசப்பு தான். ஒரு சிலர் என்னென்னா இந்த பொடியை போட்டுட்டு அப்படியே கூட நீங்கள் குடிக்கலாம், தண்ணி சுடு தண்ணியை. நாம் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்க போகிறோங்க. ஏன்னா அந்த கசப்பு நம்ம உடம்புக்கு வந்து ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒன்று தான். இன்னொன்று முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது, இது வந்து கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய பெண்கள் பயன்படுத்தக்கூடாது. ஒரு 5 வயது உட்பட்ட கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இதை பயன்படுத்தக்கூடாது. 5ங்கிறது 10 வயது குழந்தைக்கு கீழே இதை பயன்படுத்தக்கூடாது. இது நான் முழுக்க என்னுடைய தனிப்பட்ட முயற்சியில் நான் எடுக்கிறேன். மருத்துவருடைய பரிந்துரை பெற்று எடுக்கிறேன். இது என்னன்னு நம்ம இப்போதைக்கு சொல்ல மாட்டேங்க. இது வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த, இது வந்து ஆகுறதை பற்றி நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு, இதில் உள்ள என்ன பக்க விளைவு இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இது எப்படி நினைச்சு பரப்பிவிடுமா யாருக்குனாச்சும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஃபைனலாக நமக்கு ரிசல்ட் வந்த பின்னாடி கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கி 1 இயர் கழித்து தான் இதுக்கான ரிசல்ட்டை நம்ம தெளிவுபடுத்த போகிறோங்க. இந்த வீடியோவில் நான் இப்போ வந்து இதை சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கு பிறகு என் உடம்புல எங்கெங்கெல்லாம் இருக்குதுங்கிறத காமிச்சிடுறேன். போக இது எப்படி ரிசல்ட் வருதுங்கிறதையும் நம்ம காமிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற முறையை நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இது ஒரு 1/4 டீஸ்பூன் தான் பயன்படுத்த போகிறேன். ஓகேங்களா? போக 1/2 டீஸ்பூன், அதிகபட்சமாக 1 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம போகலாம். அதனால் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துக்கிறேன். பெரிய டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் இருக்கக்கூடாது. இது நான் சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் மட்டும் பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம சுடுதண்ணியில் நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், 1/4 டீஸ்பூன் பொடி எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் ஒட்டிடலாம். இது நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். அப்பப்போ நம்ம வந்து இந்த மூலிகை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இல்லைன்னா அந்த காட்டுத்தன்மை போயிடும், சத்து கொஞ்சம் குறைஞ்சிரும், பயன் தராது. அதனால் அப்படி நம்ம பார்த்துக்கலாம். இதை நம்ம வச்சிடலாம். அப்படியே கொஞ்சம் க்ரீன் கலரில் மாறுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் க்ரீன் கலரில் மாறுது. க்ரீன்னா பச்சை. ஓகேங்களா? இது டேஸ்ட்டு நீங்கள் உணரலாம். ஒரு சில மூலிகை தான், நாட்டு மருந்து கடையில் கூட இது கிடைக்கும். ஆனால் நாமளாக ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்ஸ், விட்டமின்ஸ் இருக்குது. இல்லைன்னா இங்கே என்றைக்கே அரைச்சி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்க. அது விட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும். அது ஒரு சக்க மாரி அர்த்தம். ஓகேங்களா? இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் பவர் இருக்கும். பச்சில் நம்ம ஃபாஸ்ட்டாக குணமாக்கும். ஆனால் அது பாதுகாப்பான முறையில் பத்தியத்தை கடைப்பிடிச்சி இருக்கணும். இல்லைன்னா நாம் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக சுத்தி மாதிரி செஞ்சு அதை நிழல் உலர்த்தி பொடியாக்கி வச்சுக்கிட்டு நம்ம தேனுடன், பாலுடன் அல்லது சுடுதண்ணீரில், வெந்நீரில் நம்ம குடிச்சிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை குடிச்சிடலாம். அதன் பிறகு தண்ணி, காப்பர் தண்ணி நான் வச்சுருக்கிறேன். நம்ம கோயிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோங்க. அங்கே ஃபுல்லாக இதை வந்து நம்ம குடிக்க போகிறோங்க. காலையில் இதை குடிச்சு முடிச்சதுலேருந்து மதியம் 9க்குள்ளே 1 லிட்டர் தண்ணி, அந்தாண்ட 9 டு மணி 1 மணிக்குள்ளே மறுபடியும் 1 லிட்டரு ஜூஸாக ஏதோ ஒன்று தண்ணியாக எடுத்துகிட்டு போங்க. மறுபடியும் 1லேருந்து இரவு 7 மணிக்குள்ளே 1 லிட்டர், மொத்தம் 3 லிட்டர் சராசரி ஒரு நாளைக்கு நம்ம தண்ணி குடிச்சாகணும். இதுமாரி ஹீட்டான மூலிகை பயன்படுத்தும் போது. ஓகேங்களா? செம்ம கசவுங்க. ஒரே பல்காக நம்ம அடிச்சிடணும். சாறு பாருங்கள் அப்படியே இருக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிருங்க. அந்த ஹீட்டு கொஞ்சம் அப்படியே போய் டக்குன்னு நல்லா வந்து உடம்புல பரவணும். முடிஞ்சால் வாக்கிங் போங்க. நாங்கள் ஹைதராபாத்தில் அந்த ஹீட்டாக மிதமான ஹீட்டில் கசப்பு அதெல்லாம் குடிச்சிட்டு ஏப்பம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். கசப்பு ஏப்பம், அந்த நெடி வேண்டாம். இது வந்து ஜில்லுன்னு ஆயிரும். பாடியில் போய் நல்லா வயிற்றில் கொஞ்சம் அப்படியே மிதமான ஹீட்டில் அது அப்படியே ரத்தத்தில் கலக்கிறதுனால நம்ம ஜில்லு பயன்படுத்த வேண்டாம். நாக்கில் என்ன தேனுக்கின்னு என்னாச்சும் வச்சுக்கணும். இதை நம்ம குடிக்கிறதுக்கு இப்போ எதுவும் தேன் இல்லை வீட்டில். அதனால் நம்ம ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சிட்டு அந்த சூடு தன்மையாக வயிற்றில் போய் நல்லா மிங்கிளாகி அப்படியே இதமான ஹீட்டில் காலையில் எப்படி காலையில் டீ குடித்தா புத்துணர்ச்சியாக இருப்பாங்களா அதுமாரி முதல்ல போய் பிளட்டில் கலக்கிறதுக்கு அந்த ஹீட்டு வந்து உணர்வை தூண்டிவிடும். கூலிங்குங்கிறது ஸ்லோ ப்ராசஸ்ஸு. தண்ணி வந்து கூலிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கூலிங்னா பிரிட்ஜ் வாட்டர் கூடாது.
பானை தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா இதுமாதிரி செம்பு தண்ணி நான் வந்து நேற்று ஊற வச்சு இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோயிலுக்கு போகணும். பையனை கொண்டு போய் ஸ்கூல் விட்டுட்டு அதன் பிறகு நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே கலிங்கநாத சித்தர் முருகரை வணங்கிட்டு அங்கே நம்ம வந்து வருகிற தை மாதம் முதல் அங்கே வந்து மேல் ரீதியான குளியல் பொடி மூலிகை கரையான் புற்று மண் குளியல் பொடி வச்சு பயன்படுத்தி நம்ம அந்த மண் குழியில் வந்து நம்ம இலவசமாக வந்து தரப்போகிறோங்க மக்களுக்கு, சர்ம பாதிப்பாளர்களுக்கு. அது தோலுக்கு ஒரு புகழ்பெற்ற நோய்களை குணமாகக்கூடிய ஒரு ஆலயம். அதேமாரி நம்மளோட மேல் மருந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, யுனானி ஹாஸ்பிட்டல் எப்படி ரெட் பவுடர் வந்து வேலை செய்யுமா, அதேமாதிரி நம்மளுடைய மூலிகை மூலிகை கலந்த பொடியும் நல்லா வேலை செய்யுது. அதை வந்து இலவசமாக நம்ம தரப்போகிறோங்க. அதை வச்சு நம்ம இப்போதைக்கு தடுத்து நிறுத்திக்கிட்டு குணமாக்கிட்டு உள்ரீதியாக குணமாக்கிறதுக்கு உணவுகளும் மற்றும் இந்த மருத்துவ முறைகளோட ரிசல்ட்டை பின்னாடி பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னதாக ஏதாச்சும் ரிசல்ட் வேணும் உங்களுக்கு, பரவாமல் தடுக்கணும், குணமாக்கணும்னா முதல்ல குணமாகும் மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனைக்கு நம்ம தமிழ்நாட்டு சார்பாக நம்ம என்ஜிஓ சார்பாக அழைச்சிட்டு போங்க. அப்படின்னா நார்த் சைடு ஒரு மெடிசின்ஸ் வந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நம்ம அழைச்சிட்டு போய் அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கான்னு இருக்காங்க. அதோட ரிசல்ட் வந்தாலும் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். நம்மளோட ரிசல்ட்டை வரதுக்கு 1 இயர் நீங்கள் காத்திருக்குன்னு சொல்லிக்கணும். இந்த வீடியோ விடைபெறுவது நான் உங்கள் பேபி. நன்றி, வணக்கம்.